வெல்கம் டு வீனஸ் எஜுகேஷன் சென்டர் யூடியூப் சேனல். நம்ம இதில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ரூஃபஸில் எப்படி நம்மளோட பென்ட்ரைவை போட் பண்ணுறது, ப்ளஸ் ஓஎஸ் எப்படி நம்ம Get20psலேருந்து டவுன்லோட் பண்ணுறது, இது ரெண்டுத்தையும் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போது நம்மளோட க்ரோம் ஓப்பன் பண்ணிப்போம். அதில் Get20pc.comல நம்ம டைப் பண்ணிவிட்டு நம்ம என்ட்ரு அடிப்போம். ப்ளஸ் அந்த வெப்சைட்டுக்கு இப்போ போய்டும். இப்போ சர்ச் பாரில் போய்ட்டு நம்ம விண்டோஸ் 10 நம்ம டைப் பண்ண போகிறோம். இந்த Get20pc வெப்சைட்டில் வந்து நமக்கு எல்லாம் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் கிடைக்கும். இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து எல்லாருக்குமே கீயோடு வந்துடும். ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். கீயை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம கீ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ விண்டோஸ் 10 வந்துடுச்சு. விண்டோஸ் 10 ஃபஸ்ட் லிங்க்கே நம்ம இப்போ டவுன்லோட் பண்ண போகிறோம். 2023 வெர்ஷனே. சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே அதிலே கொடுத்துருப்பாங்க. நம்ம 64 பிட் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம்னா அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்மளோட ரெக்வஸ்டட் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் பண்ணுற எந்த லொக்கேஷனில் போய் சேவ் ஆகணும்னு சொல்லிட்டு அது கேட்குது. ஸோ அந்த லொக்கேஷன் நம்ம கொடுக்க போகிறோம். நீங்கள் எந்த லொக்கேஷனில் வேணுமோ அந்த லொக்கேஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணலை. இப்போ வந்து நம்ம ரூஃபஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சைட் பை சைட் ரூஃபஸ் வெப்சைட்லேயே நம்ம போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா கீழே வந்து உங்களோட லிங்க், அதோட லிங்க் காமிக்கும். .exe ஸ்டாண்டர்டே நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுவும் நமக்கு லொக்கேஷன் கேட்கும். நம்ம டவுன்லோட்ஸில் போய் நம்ம வச்சுக்கலாம். அதை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த வார்னிங் காட்டுது. நான் ரீப்ளேஸே கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணிட்டோம். பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிட்டதுக்கப்புறமா ரூஃபஸ் நம்ம இது பண்ணலாம். இப்போ எஸ்ஆர் நோ கேட்கும். எஸ் கொடுத்துட்டு நம்மளோட டிவைஸ் நேம் காட்டுது. பூட் செலெக்ஷன் ஐஓஎஸ்ஓ தான், நம்ம ஐஓஎஸ்ஓ ஃபைல் தான் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐஓஎஸ்ஓ தான் கொடுக்கணும். செலக்ட் கொடுத்துட்டு நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். எம்பிஆர் பார்ட்டிஷன் ஸ்கீம் வந்து எம்பிஆர் டு ஜிபிடின்னு கேட்கும். நம்ம ஜிபிடியை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து NTFS சூஸ் பண்ணிக்கிறோம். ப்ளஸ் இப்போ ஸ்டார்ட் கொடுத்தோன்னே ஓகே கேட்கும். நம்ம ஓகே கொடுத்தோன்னே நீங்கள் போட போகிற பென்ட்ரைவில் வந்து நீங்கள் முன்னாடியே என்ன பண்ணிவிடுங்கன்னா ஃபார்மெட் அடிச்சிடுங்க. அதில் ஏதாச்சும் டேட்டா தானே பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ரூஃபஸ் இதில் வந்து நம்ம பூட் பில்ட் பண்ணும்போது அது வந்து ஃபார்மெட் கேட்கும். இதுக்கப்புறம் அது கொஞ்சம் நேரத்தில் நமக்கு அது பூட்டபிள் ஆகிடும். ஃபுல்லாக 100% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த பென்ட்ரைவ் எடுத்து நம்ம நார்மலாக ஓஎஸ் இன்ஸ்டால் எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணிடலாம். அதுக்கான நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஷார்ட் கம்மிங்கில் வந்துடும். தேங்க்யூ.